Dear friends, ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம் என்ன vlog எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஹோம் டூர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து என்ன ஒருத்தவங்க டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து உங்கள் ஹோம் டூர் வந்து எம்டியாக தான் வந்து போட்டிருந்தீங்களே தவிர ஒன்ஸ் நீங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போடுறேன் நீங்கள், ஆனால் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க போகிறது வந்து எங்களோட குசினி ஹால், அடுத்த 2 ரூம்ஸ் இருக்குது, அதோட பால்கனி என்ட்ரன்ஸ். இதில் வந்து நாங்கள் அந்த எடுத்துகிட்டு வந்த நெற்பயிர் வச்சுருக்கோம், பிள்ளையார் இருக்குது. இது வந்து சேஃப்டி கிரில் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வந்து எங்களோட டோர் மாடல். மக்களே, இதுதான் எங்களோட வீடு. குட்டி வீடு தான், பெரிய வீடு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடோ பெரிய வீடோ நம்ம வீடு, நான் எங்களோட வீடு, சொந்த வீடு. ஓகே, இதில் வந்து எங்களோட உருளி இருக்கும் என்ட்ரன்ஸில். உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஹாலும் கிச்சனும் வந்து ஸ்டுடியோ டைப் அபார்ட்மெண்ட் மாதிரி நான் வந்து இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம், நாங்களாக தான் டிசைன் பண்ணோம். ஆனால் வெளியால் கட்டினதெல்லாம் வந்து பில்டர் கட்டியிருப்பாரு. உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட வீடு வந்து எப்படி இருக்கணும் என்ற ஐடியா எடுத்து வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணது நாங்கள் தான். அதோட என்னென்ன திங்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கணும்ன்றதையும் வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ணது. இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு தொட்டி வைக்கணும்னு தான் இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ்வலாகவே கிரியேட் பண்ணது. அதே மாதிரி இந்த மீன் தொட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. தேடி போய் நாங்கள் செட் பண்ணி வாங்கி எடுத்து வந்தது இந்த இடத்துல வந்து வைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த இன்டீரியர் ஆல்ரெடி காமிச்சிருப்போம், இதை சொல்லுங்க கொஞ்சம். எப்படி இது வந்து உண்மையாகவே எப்படி விருப்பம்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி டிவி யூனிட் கொண்டு பண்ணுறது தான் ஐடியாவில் இருந்தது. ஆனால் எங்களோட பட்ஜெட் இன்டீரியர் வந்து அவரும் கொஞ்சம் டைமிங் இருக்கிறதால வந்து அதுவும் இதாயிட்டுது. அதோட பட்ஜெட்டும் ஸ்டார்டிங்கில் வந்து பட்ஜெட்டிங் பிரச்சனையாக போயிட்டோம். அதால் இப்போ அதை செய்யறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது வந்து என்ன எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு இதான் எங்களோட டிவி யூனிட் இதுதான். இதில் கீழே வந்து 4 ட்ரோயர்ஸ் வருது, எல்லாமே ஸ்டோரேஜ் தான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை பார்க்க தேவையில்லை. ஒரு இது ஓப்பன் பண்ணுங்க தெரியும், அதில் ஃபுல்லாக இளங்கோவோட திங்ஸ் தான் இருக்குது. ஸோ தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும், அதெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறோம். இது எல்லாரோட ஹேபிட்டும் தான், தேவையில்லாதது தான் நம்ம நிறைய சேர்த்து வைப்போம். அதுக்கு பிறகு இது வந்து எங்களோட சோஃபா நாங்கள் வந்து வாங்கினது, அதாவது என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும், சின்னதாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் எய்ம் பண்ணி வாங்கினோம். இதில் 3-2 தான் இருந்தது. அப்போ அதால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எங்கள் வீடுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக அழகாக பண்ணியிருக்கலாம், பட் எங்களுக்கு இதுதான் வந்து அங்கே செட். இதில் வந்து மேலே வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து நாங்கள் திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு, அதாவது டெக்கரேட்டிவான திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு தந்த இந்த ஃப்ரேம்ஸுகள் இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறோம். இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் தான், ஆனால் இது வெளியால தெரிகிறதால வந்து அது ஷோகேஸ்க்கு தான் வச்சது. ஸ்டோரேஜ் ஆக்சுவலி புக்ஸ்லாம் படிக்கிற ஹேபிட் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணலான்னு, அந்த அளவு நம்ம யாரும் படித்த புக்ஸ் வந்து வச்சில்ல. அதனால இது வந்து நான் வந்து இப்போ ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் அன்னைக்கு வாங்கின டாய்ஸ் வந்து பத்தலை, இன்னும் வாங்கணுமா கேளுங்க. ஓகே, அடுத்தது இது வந்து நாங்கள் எங்கட ஸ்டோரேஜ் தான். ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிச்சனில் வாங்குற திங்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான், வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணல, ஸ்டோரேஜ் தான், ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான் அது. அடுத்தது வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பால்கனி வந்து இளங்கோ பால்கனி பொறுத்த வரைக்கும் வந்து பில்டர் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தான் பால்கனி வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் தான் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற அளவு இருந்தால் போதும், நாங்கள் பெருசாக இதில் இருக்க போகிறதில்ல, ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறோம். இங்கே வந்து சரியான நல்ல காற்றடிக்கும், திறந்தாவே போதும், ஃபேனே தேவையில்லை அந்த அளவு. அதுவும் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோமா, கேட்கவே தேவையில்ல, நல்ல ஒரு காற்று வரும், வென்டிலேஷனோட தான் வீடு வந்து இது இருக்குது. இங்கே வந்து நான் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இந்த இடத்துலையும் கொஞ்சம் இன்டீரியர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கிற மாதிரி கொஞ்சம் இன்டீரியர் பண்ணணும். அப்புறம் நீங்கள் பார்த்த துளசி மடம் வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். மோஸ்ட்லி நாங்கள் பெரும்பாலும் வந்து கும்பிட்றதால துளசி மாடம் வைக்கணும், ஓன் ஹவுஸில் வந்து துளசி மாடம் வைக்கணுன்றதுக்காகவே இது வந்து வச்சு இப்போ நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கோம். அம்மாவும் கும்பிட்றோம். இப்போ அந்த இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொச்சி மரம், இது வந்து மிளகாய் செடி, இது வந்து புதினா, இது வந்து பட்டன் ரோஸ், இது வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்து கரிசலா கண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பால்கனி. இங்கே நின்று தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், ரோடு தெரியும், எல்லாம் தெரியும். எங்களோட பால்கனி வந்து பார்த்துட்டீங்க, அவ்வளோதான். இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு பால்கனி தான், அந்த ஆப்போசிட் ஃப்ளாட்டுக்கு வந்து 2 இருக்குது. பட் நாங்கள்
சின்ன யூனிட் போதும் எங்கள் பட்ஜெட்க்கு எடுக்கணுன்றதால இந்த வீடு செலக்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வாஸ்துப்படி வந்து இந்த வீடு வந்து நல்லா இருக்குன்னு ராஜ்குமார் சஜஸ்ட் பண்ணாரு. அதனால இதை வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து பிளான்ட் ஒரு மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக தான் ஓப்பன் பண்ணணும்னு இனிஷியலாக வந்து இதை டிசைன் பண்ணுது. ஆனால் இது வரைக்கும் இதை பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரெலாம் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா இங்கே 2 சேர் போடணும், லாங் சேர் போடணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் வந்து அங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது இந்த இடத்துல. அதுவுமே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஹிடன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டோரேஜ் வேணும், சின்ன கிச்சனாக இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து டோர்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அதனால இதை வந்து டோர்ஸ் போட்டு மூடிடலாம். இங்கே வந்து நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் தான். இது ஸ்டோரேஜ். இங்கே எல்லாமே மாடுலர் கிச்சன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது வந்து ஆயில் புல்லிங், ஆயில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கீழே வந்து பிளேட்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்பூன்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது. இது வந்து நான் இதில் தான் ஃபேபரில் தான் வாங்கினேன். எனக்கு இது மேண்ட்ரிட்ரி இல்லை, பட் ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இந்த என்ன சொல்லுவோம் சிம்னி வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பொறிச்சாலும் என்ன பண்ணாலும் சீக்கிரமாகவே எல்லாமே எல்லா ரூமுக்கும் பரவிடும் ஓப்பனாக இருக்கிறதால. ஸோ அதனால் இது நான் மஸ்ட்டு 90 சென்டிமீட்டர் வந்து வாங்கினேன். அடுப்பு வந்து பழசு தான், இன்னும் என் ஹஸ்பண்ட் மாற்றி தரல. மற்றபடி இது வந்து ஒரு சின்ன கிச்சன் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். வேறு வந்து இது எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் தான். இங்கே வந்து இங்கே தான் மைக்ரோவேவ் வைக்கணும்னு சொல்லிட்டு அது தண்ணி இன்னொன்று சொல்லணும் முக்கியமாக, அது சொல்லிட்டேன், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்களோட சேர்ந்து குடி வந்தவங்க உள்ள இருக்கிறாங்க. இப்ப மேல இன்னும் கூடு வந்து பெருசா கட்டி கொண்டிருக்காங்க. கிரைண்டர் மிக்ஸி வந்து இங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதோட ஜார்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அது வந்து இந்த ஸ்டோரேஜ் கீழே வச்சிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாவே மிக்ஸி கிரைண்டருக்கான ஸ்டோரேஜ். இந்த இடம் வந்து நான் உண்மையாவே கிரியேட் பண்ணது மைக்ரோவேவ் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த இடம் வந்து நான் கேட்டேன், இந்த ஸ்பேஸ் வந்து நான் கேட்டேன். ஆனால் இப்போ மைக்ரோவேவ் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது, அதனால எங்களால் இங்கே வைக்க முடியல. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஃப்ரிட்ஜை வந்து இப்படி போட்டுட்டு ஃப்ரிட்ஜை வந்து இந்த சைட் டர்ன் பண்ணிவிட்டு இந்த மேடையை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க்கும் வந்து இனிமேல் இருக்குது. ஃப்ரிட்ஜை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மேடையில் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் த வே. அதுதான் ஃப்ரிட்ஜ். எனக்கு வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போய் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி ஒட்டணும்னு ஆசை. ஆனால் நான் இது வரைக்கும் ஒட்டியிருக்க ஒரே கண்ட்ரி ஸ்ரீலங்கா தான். அதான் எத்தனை வாட்டி போனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்கிட்டு வந்து ஒட்டுறது. இது ஒரு ஸ்ரீலங்கா, இங்கே ஒரு ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி. பட் இங்கே இருக்கிறது எல்லாமே நாங்கள் இந்தியாவுக்குள்ளே போன காஷ்மீர் ட்ரிப்போட மெமரிஸ். எந்தெந்த பிளேஸ் போனோம், சோன்மார்க்கு, காஷ்மீர், எல்லாமே நாங்கள் போன எல்லா பிளேஸோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இது ஏலகிரி போனது. இவ்வளோ பிளேஸ் தான் நாங்கள் போயிருக்கோம், பாண்டிச்சேரி. பட் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே நிறைய சுற்றி இருக்கோம், வெளிநாடுக்கு வந்து இன்னும் இல்லை. ஸோ இது மெமரி வாலாக வந்து யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதாங்க கிச்சன் டூரு. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப எங்களோட வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்து எங்களோட பூஜை ரூமு. இந்த பூஜை ரூமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணது நான் தான். கரெக்டு தானே? ஸோ இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணது நான் தான். இங்கே வந்து ஒயிட் கலர் வரணும்னு சொன்னதாகட்டும், இந்த கார்விங் பண்ணதாகட்டும், மேலே வந்து அந்த கோபுரம் மாதிரி வரணும்னு சொன்னது எல்லாமே ஐடியா கொடுத்தது. பூஜை ரூம் டூருன்னு தனியாகவே போடலாம், பட் அது வேணாம், நம்ம இதிலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சலாம். ஏன்னா அவ்வளோவா எங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஹால், கிச்சன், பூஜை ரூம், அடுத்து 2 பெட்ரூம்ஸ் தான் இருக்குது. பெட்ரூமில் சொல்கிற அளவு ஒன்றும் இல்லை, பெட்டு போட்டு வச்சுருக்கோம், ஒர்க்கிங் டேபிள் இருக்குது, அவ்வளோதான். இப்போ பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்டது வந்து இந்த முருகரோட ஃபோட்டோ வந்து அக்கா எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இது வந்து சென்னை ப்ராட்வேல தான் வாங்கினோம். உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே குந்தன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த குந்தன் ஒர்க் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த முருகர் வந்து 5 அடியா 3 அடி முருகர். நம்மளுக்கு அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்தாவே வந்து நம்மளுக்கு, அதாவது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார். என்ன கஷ்டம்னாலும் போய் பார்த்தா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட ரியாக்ஷனு. அட இவ்வளோ தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலை தான். இதோட ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து 13+ வந்தது, 13,000 கிட்ட வந்து வந்தது. இதில் நாங்கள் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணோம். இந்த ஃப்ரேம்லாம் இளங்கோ ஆசைப்பட்ட மாதிரி போட்டோம். அவர் ஆல்ரெடி வேறு மாதிரி இருந்தது. பட் இந்த ஃப்ரேம்லாம் நாங்கள் கொஞ்சம் ப்ராடாக வந்து மாற்றணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதையுமே கஸ்டமைஸ் பண்ணோம். கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஆட் ஆன் பண்ண மகாலட்சுமி பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க பிள்ளையார், அதே மாதிரி மகாலட்சுமி வந்து ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி. அவர் குபேரன், இவர் கிருஷ்ணர்,
அதே மாதிரி பெருமாள் சிலை வந்து ரொம்ப ஒரு மிராக்கிளான ஒரு, எப்படின்னா நான் ஒரு பூஜை பண்ணும்போதே அவர் ஃபேஸ்லேருந்து ஸ்வெட்லாம் வந்தது. நான் அந்த ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு எப்படி பார்த்தாவே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச சாய்பாபா, அப்புறம் திருவண்ணாமலை ஈஸ்வரர் அண்ணாமலையார், அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர். அவர்தான் ஆக்சுவலி இவரும் திருச்செந்தூர் தான். நாங்க அங்க போனதுக்காண்டி இது வாங்கிட்டு வந்தோம், இதை வாங்கி வச்சிருக்கோம். பிள்ளையாரு. அப்புறம் இந்த விளக்க வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து நாச்சியார் கோயில் விளக்கு. நாச்சியார் கோயில் அந்த பிளேஸோட பேரு. அங்கேருந்து நான் வந்து என் வீடு, சொந்த வீடு போனால் இந்த விளக்கு வாங்கியே தரணும்னு இளங்கோ அடம் பிடிச்சி வாங்கின ஒரு விஷயம். இந்த விளக்கோட ப்ரைஸ் வந்து 9000 ருபீஸு, 12,000. பட் எனக்கு 9,000 வந்து நாங்கள் பேசி வாங்கினோம். இந்த விளக்கு வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோ. ஒரு விளக்கே வந்து 8 கிலோ வரும். 2 விளக்கு சேர்த்து 16 கிலோ வரும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் பூஜை ரூமுக்கு ரொம்ப அழகாக ஆப்டாக எல்லாமே வந்து அமைஞ்சிருச்சு. பூஜை ரூமில் வந்து கீழே வந்து நாங்கள் இலெல்லாம் போட்டால் படைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து கேட்டிருந்தேன். இதுவும் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. மீதி எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் தான். ஏன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால இதுதான் வந்து எங்களுடைய அழகான பூஜை ரூமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் பூஜை ரூமை வந்து ரொம்ப பார்த்து வந்து டிசைன் பண்ணோம். ஏன்னா எங்கள் இன்டீரியர் பர்சன் சொன்னார், அது என்னவோ தெரில மேடம், உங்களுக்கு கரெக்டாக வந்து அது அமைஞ்சிருச்சு, எனக்கும் இது பார்த்தோன்னா பிடிச்சிருந்ததுன்னு என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. கண்டிப்பாக மேடம் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாரு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது மயில் ஹேண்டில். மீதி எல்லாமே வந்து சூப்பராக வந்து நாங்கள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது எங்களுடைய பெட்ரூம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஏன்னா நான் வந்து ட்ரிபிள் காட் வேற போட்டுட்டேன், டபுள் காட் வேற போடல, கிங் சைஸ் பெட்டை வேற போட்டேன். இது வந்து என்னோட ஒர்க்கிங் டேபிள், ஒர்க் பண்ணுற இடம். பாத்ரூம்ன்றது ப்ரைவேட் ஏரியா, ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும். டைம் வி நீட் டு லூஸ் தி ஸ்மால் பேட்டில் இன் ஆர்டர் டு வின் தி வார். சின்ன விஷயங்களுக்காக வரி பண்ணிட்டு இருக்காம ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கணுன்ற மாதிரி ட்ராவல் பண்ணணுன்ற கோட்ஸ் தான் இது. ஸோ அதில் வந்து குட்டி பேட்டில்லாம் தோத்துட்டோன்னு நம்ம எந்த இடத்துலையும் கஷ்டப்படக்கூடாதுன்றதை வந்து நான் என் ஒர்க்கிங் டேபிள் மேலே மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி இதை படித்தா ஒரு எந்து வரும். ஒர்க் பண்ணும்போது திட்டு வாங்குவேன். எல்லாரும் விஷயம்லாம் திட்டு வாங்குறது தானே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதை கடந்து போகணுன்றது தான் இந்த விஷயம். அப்புறம் இங்கே வந்து கோயிங் டு எக்ஸ்பிளைன். இது வந்து 2 கபர்ட். இதில் ஒரு கபர்ட், இது ஒரு கபர்ட். இது வந்து போடும்போது, அதாவது கட்டும்போது சொன்னது வந்து இது எனக்கும் இது அவங்களுக்கும் என்று சொல்லி தான் கட்டுனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அரைவாசிக்கு மேலால ஓகே போய் பண்ணிட்டா. இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னத்தை பார்க்கறது. அடுத்தது என்னன்னு கேட்டால் இப்போ வந்து காணாதாம் அவனுக்கு, இந்த இது காணாதாம், இன்னும் ஒன்று வாங்கணும் அவன் சொல்லி கொண்டிக்கிறா. உடுப்பு கூடிட்டு தான், அதிகமாயிட்டு தான். அப்போ அதால வந்து இன்னொன்று வாங்கணும்னு சொல்லிக்கொண்டு மேலே ஹேண்ட் பேக்ஸ்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ், எங்களோட ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கோட்ஷூட் வந்து நான் செலக்ட் பண்ணேன். பெயிண்ட்டும் வந்து கொஞ்சம் சட்டில்டாக வந்து நாங்கள் செலக்ட் பண்ண பெயிண்ட் தான். பாத்ரூம் கதவுக்கும் நாங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து செகண்ட் ரூம். இந்த செகண்ட் ரூம் வந்து நாங்கள் கெஸ்ட் ரூம்ஸ் இப்போதைக்கு ஆன்டி தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதே ஸ்டோரேஜ், இதுவும் ஒரு கபர்டு வச்சிருக்கிறோம். இந்த கபர்டு வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக வச்சது. என்னடா இது சின்னது தானே அப்படின்ட்டு இதில் வந்து பெருசாக வச்சிருக்கிறோம். இங்கே வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ். ஸோ கெஸ்ட்டு வரவங்கலாம் குட் வைப்ஸாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த இது வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து எங்களோட 2வது பெட்ரூம். கெஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரீமே வச்சுருந்தேன். ஒரு பெருசா ஒரு படம் ஒன்று போட்டு அந்த படத்துக்கு இந்த லைட்டை போட்டு அந்த படம் வந்து வடிவா காட்டணும்ன்றது வந்து இன்னும் அது இன்னும் நிறைய வரல. அது நிறைய ஹோம் டூர் வந்து இதுதான் எங்களோட குட்டி வீட்டுற டூரை நீங்க பார்த்திருப்பீங்க. வீடோட எங்களுக்கு இது போதும், இதை விட நாங்க பெருசா இது பண்ணல. ஆனா இன்னொரு எய்ம் இருக்குது. அந்த எய்ம் வந்து அது எப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க சிட்டியில இருந்து அவுட்டருக்கு போயிட்டு ஒரு விவசாய ஏரியாவில் நாங்கள் அது இன்னொரு 10 இயர்ஸுக்குள்ள அது பண்ணலாம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதான் எங்களோட லாஸ்ட் எய்ம் வந்து ஒரு பண்ணை வீடு மாதிரி செட் பண்ணிட்டு. அது அவங்களுக்கே தெரியும், நான் போடுற பண்ணை வீடை பார்த்தே அவங்க ஓகே உங்களோட எய்ம் அதுதான். ஏன்னா வளர்ச்சி மீன் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பயிர் ஏதாவது போடுறது, அது 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 ஒரு வேற ஃபீலிங் அது. ஸோ அது எங்களோட அது இந்த எங்களோட நெக்ஸ்ட் கோல். அவ்வளோதான். சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஈவன் சென்னையில் வந்து வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம
நம்மளோட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இதுல இருக்கணும்ன்றது செட்டிநாடு ஃபீல்ட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் ஒரு கொஞ்சம் இடமும் இருந்ததுன்னா இளங்கோக்கு ஆல்ரெடி விவசாயம் தெரியுன்றதால இவரை வந்து விவசாயம் பண்ண விட்டுட்டு நம்ம உட்காந்து சாப்பிடணும். அதுதான் எங்களோட எய்ம். அதுதான் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எங்களோட வீட்டு டூரை நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்களோட அதாவது எல்லாமே வைத்த பிறகு நாங்க எடுத்து உங்களுக்கு காட்டுற வீடியோ வந்து இதுதான். இப்போ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் சொல்லுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஓகே மக்களே, விடை பெறுகிறோம். அடுத்த வீடியோல மீட் பண்றோம். until then bye bye. bye bye.